கோளில் பொறியில் குணமிலவே என் குலத்தார் தாளை வணங்காத்தலை. இது இந்த வருஷம் 24 முடிவு. பெரிய ஜாதகக்காரர்கள் ஜோசியக்காரர்கள்லாம் பேரழிவு வரும் இந்த வருஷம் 2024 ஒரு தலைமுறை காலம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பொய். அதாவது கோளில் பொறியில் குணமிலவே என் குலத்தார் தாளை வணங்காத்தலை. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய தலையில் 5 அறிவு கருவிகள் இருக்கின்றன. மெய், வாய், கண், காது, மூக்கு. இதில் கண் இருந்து பார்க்கக்கூடிய திறமை இல்லைன்னா கண்ணினால பயன் இல்லை. காது இருந்து கேட்கக்கூடிய திறன் இல்லைன்னா அந்த காதுனால பயன் இல்லை. மனிதனுக்கு 6ஆம் அறிவு, சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு. இந்த சிந்தனை பண்ணக்கூடிய அறிவினால் நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், இறை பற்றிய சிந்தனை வேணும். அப்படி இறை பற்றிய சிந்தனை இல்லாத மனிதன் இறைவனுடைய தாளை வணங்காத்தலை. இது உடம்பினால் வழிபடுவது. சேருதல் என்றால் இடைவிடாது நினைத்தல், புரிதல் என்றால் சொல்லுதல், வணங்குதல் என்றால் உடம்பாலை வழிபடுவது. மனம், மொழி, மெய்களால் அப்படிம்பார். அதாவது மனதாலே வழிபடுவது, வார்த்தையாலே வழிபடுவது, உடம்பாலே வழிபடுவது. இதில் எது சிறந்து என்றால் மனதாலே வழிபடுவது. புரியுங்களா? இப்போ என்ன சொல்கிறாரு? கோளில் பொறியில் குணமிலவே என் குலத்தார் தாளை வணங்காத்தலை. இறைவனை வணங்காவிட்டால் நீ மனிதனாக இருந்தும் புண்ணியமில்லை. நான் சொல்கிறது புரியுங்களா? இப்பொழுது டிசம்பர் 24 2024 டிசம்பர் மாதம் இன்றைக்கி 6ஆம் தேதி. 6ஆம் தேதி தான் பாபர் மசூதி இடித்த நாள். 1 6ஆம் தேதி தான் சுனாமி வந்த நாள். இந்த வருஷம் முக்கடலும் பொங்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொங்காது. நீ என்னைக்கு இறைவன் மேலே பற்று வைத்து இறைவனை வணங்குகிறாயோ எந்த துன்பமும் வராது. ஒரு சில இடத்துல நடந்ததுன்னா இறைவன் கோபப்பட்டார் அதனால் வருதுன்னு இல்லை. அதாவது அக்கிரமங்கள் நடக்கும் இடத்தில் இறைவன் பொறுத்துக்க மாட்டான். பிரபஞ்சங்களின் சக்தி தான் கடவுள். அதனால் இயற்கை சீற்றம் நடக்கும் அங்கங்கே. உடனே இதனால தான் நடக்குது அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது. நீ இறைவனை வணங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால தான் சிவபெருமான் தச்சனுக்கு ஆட்டுத்தலையை வச்சான் வெட்டி. ஏன் அப்படி ஆட்டுத்தலையை வச்சான்னா, மனிதனாக பிறந்தால் சிந்தனை செய்யக்கூடிய என்ன வேண்டும்? கடவுளை வணங்க வேண்டும். நாம் பிறந்தது வாழ்வது எதற்காக என்று சிந்தனை செய்ய வேண்டும். இது எதுவுமே இல்லைன்னா உனக்கு தலை எதுக்கு? ஆட்டுத்தலை. ஆட்டுக்கு அறிவே இருக்காது. பக்கத்தில் இருந்து ஆட்டை வெட்டுவோம், அது பாட்டில் புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கும். அடுத்த ஆபத்து நமக்குன்னு தெரியாது. அது மாதிரி ஆட்டுத்தலையை தான் வைக்கணும். மனிதனாக பிறந்தால் நன்றிமானவர்.